கோவை நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க சதியா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. கரூரில் ஒரு பரபரப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். என்ன நடந்தது மணிகண்டன்? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவையிலிருந்து நாகர்கோயில் செல்லும் எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 13-622 ரயிலானது இன்று காலை சுமார் 11:41 மணியளவில் கரூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு தாந்தோணி ரயில்வே கேட் வடக்கு பகுதியில் கரூர் திண்டுக்கல் செல்லும் ரயில்வே தண்டவாளத்தின் அருகே சென்று கொண்டிருந்த போது ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு துண்டின் மீது ரயில் இன்ஜின் ஏறி கடந்து செல்லும் போது ரயில் இன்ஜினின் முன்பகுதி சக்கரத்தில் சத்தம் கேட்டுள்ளது. அதனால் அந்த ரயில் இன்ஜின் ஓட்டுநர் வெள்ளியணை ரயில்வே ஸ்டேஷனில் 11:50 மணிக்கு வண்டியை நிறுத்திவிட்டு கரூர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அந்த தகவலின் பேரில் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ரயில்வே போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு தண்டவாளத்தில் ஏற்பட்ட சிறிய சேதாரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் அதனைத் தொடர்ந்து வெள்ளியணை ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தி வைக்கப்பட்ட கோயம்புத்தூர் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மாற்று இன்ஜின் பொருத்திய பிறகு சுமார் 1 மணி அளவில் புறப்பட்டு நாகர்கோயிலுக்கு சென்றது. தண்டவாளத்தில் இரும்பு துட்டு வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்துள்ளனர் என்ற சந்தேகமும் எழுந்துள்ள நிலையில் தற்போது இது தொடர்பாக ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.